Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 27/2/2025 வியாழக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம், மேஷ லக்கணம், கடகராசி. எப்படி இருக்கும்? உண்மையிலேயே நன்றாக இருக்கும். ஒரு விஷயத்தை விரும்புவார்கள், அடுத்த வார்த்தை அதை பெற்று அனுபவிக்கும் அனுபவத்தை சொல்வார்கள். மற்றவர்களெல்லாம் அசந்து போவார்கள், இத்துணை வேகமா என்று. இவர்கள் தலையில் பிரம்மன் எழுதி வைத்திருக்கிறான், நினைத்ததை அடைவீர்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். சரி, இதற்கு என்ன காரணம்? அதையும் பார்த்தால்தானே ஒப்புக்கொள்ளலாம், மனம் ஏற்றுக்கொள்ளும். முதல் காரணம், மேஷம் சரம், கடகம் சரம், இடம் கேந்திரம், 4ஆம் இடம். மேஷத்திற்கு 4ஆம் இடம் கடகம், கடகத்திற்கு 10ஆம் இடம் மேஷம், கேந்திரம். இரண்டுமே சரம். சரத்துக்கு சரம் தீர்க்கம், சரத்துக்கு சரம் மத்தியமம், சரத்துக்கு உபயம் அற்பம். ஜோதிட விதி. முதற்கட்டமே பிரமாதமாக இருக்கிறது. இந்த கடகம் யாருடைய வீடு? சந்திரனின் வீடு. சந்திரன் யார்? உணர்ச்சிகளின் உறைவிடம். இந்த உணர்ச்சிகளில்தான் எண்ணம் தோன்றும். இந்த எண்ணம்தான் செயல், செயல்தான் காரிய பலன். இவர்களுக்கு இந்த எண்ணம், காரியம் இவையெல்லாம் மிக வேகமாக விதியும் நற்பலனை தருகின்ற காரணத்தால் நினைத்ததை அடைவார்கள். ஒரு சிறு உதாரணம். ஒருவர் வீடு வாங்க அணிந்து கொண்டிருக்கிறார். ஒரு தெருவிலே போய் கொண்டிருக்கும்போது அருமையான ஒரு வீட்டை பார்க்கிறார். இதை போன்ற ஒரு வீடு கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்படுகிறார். சில நாட்களில் அந்த வீட்டையே வாங்கும் பாக்கியம் ஏதோ ஒரு ரூபத்தில் இவருக்கு அமைகிறது. இவரது மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? நாம் ஆசைப்பட்டோம், ஆண்டவன் கொடுத்தான் நினைப்பார் அல்லவா? இது போன்ற சம்பவங்கள் இவர்களுக்கு அடிக்கடி நடக்கும். அது ஒரு அற்புதமான விஷயம். இவர்களது எண்ணங்கள், இவர்களது ஆசைகள் உடனடியாக தீரும். அதுவும் காலம் தாழ்த்தி அல்ல. நான் 5 வருடங்களுக்கு முன் ஆசைப்பட்டேன், இப்பொழுது வந்தது என்று சொல்வது போல் இல்லை. போன வாரம் ஆசைப்பட்டேன், இந்த வாரம் வந்தது என்று சொல்லுகின்ற ரீதியில் ஏதேனும் ஒன்றை இவர்கள் ஆசைப்பட்டால் உடனடியாக அது நடப்பதற்குண்டான வாய்ப்பினை இந்த அமைப்பு ஏற்படுத்தும். யோகமான அமைப்பு. அன்பர்களே, மேஷத்தில் கடகம் பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு அந்த செயல் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். உங்களது ஒரு புது முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, மதிப்பு எல்லாம் உண்டு. மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும்.
மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். நல்ல நாள். மதியத்திற்கு பிறகு நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, ஒரு நல்ல பெயர், ஒரு பட்டம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை இவர் கையில் கொடுத்தாலும் நன்றாக யோசித்து திறமையாக செயல்பட்டு வெற்றியை கொடுப்பார் என்ற நல்ல பெயர் இன்று உங்களுக்கு ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, சிறந்த ஆசான் யார்? அனுபவம். அனுபவம் எப்படி வரும்? நமக்கு ஒரு கஷ்டத்தை காட்டி அதன் மூலம் கிடைப்பதும் அனுபவம்தான். அது போன்ற அனுபவத்தை இன்று நீங்கள் பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்களது புத்திசாலித்தனத்தை இன்றைய தினம் வந்துவிட்ட தீமையை அகற்றுகின்ற முயற்சியில் முழுமையாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் பேச்சாகட்டும் செயலாகட்டும் உங்கள் பல நாள் ஆசையை நிறைவேற்றுவதற்காக இருக்கிறது, நிறைவேறும். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, முயற்சி வெற்றி இன்று உண்டு. எல்லா முயற்சியும் வெற்றியை தராது. நன்றாக சிந்தித்து பார்த்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அந்த விதிப்படி செய்தால் வெற்றி கிடைக்கும். அந்த விதிப்படி ஒரு முயற்சியை செய்து செய்ய வேண்டிய முறையில் செய்து வெற்றியை காண்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, பணம் வேண்டுமா? பேச்சு சரியாக இருக்க வேண்டும். ஒரு சில நேரங்களில் இப்படி இருக்கும். தேவையான பணத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரித்தான பேச்சு நீங்கள் பேச வேண்டும். அப்படி ஒரு நிலை வாய்க்கப்பெற்று நீங்கள் சரியான முறையில் பேசி முறையாக அந்த பணத்தை பெற்றுக்கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, தனிப்பட்ட முறையில் நல்லபடியாக செயல்புரிந்து நல்ல வெற்றியை நீங்கள் பார்க்கும் நாளாக காட்டுகிறது. இன்றைய தினம் நீங்கள் காட்டும் உங்கள் திறமை எல்லோரையும் வியக்க வைக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு அது நல்லபடியாக அமைய வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சில செயல்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நாள். மீன ராசி அன்பர்களே, லாபமும் உண்டு, நல்ல பெயரும் உண்டு. இன்றைய தினம் உங்கள் பேச்சை கேட்பவர் அனைவரும் உருகி போவார்கள். அப்படிப்பட்ட பேச்சு இன்று உங்கள் பேச்சு. நீங்கள் அடையும் வெற்றிக்கு இந்த பேச்சும் ஒரு காரணம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம்
முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.